everyone, welcome to my channel Techi Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Datetime மாடியூல் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே previous வீடியோல Datetime மாடியூல்ல date மட்டும் தனியா எப்படி access பண்றது, date and time எப்படி access பண்றது, date with Timedelta கூட எப்படி access பண்றது அப்படினு பார்த்திருந்தோம். For example, இப்ப current time எனக்கு வேணும், current date and time எனக்கு வேணும் அப்படினா I can make use of it. T-day assign datetime dot datetime அப்படி நாம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படினா எனக்கு என்ன ஆகும்னா datetime dot datetime and dot today அப்படி நாம கொடுக்கும்போது எனக்கு என்ன வர போகுது, எனக்கு current date and time டிஸ்ப்ளே ஆக போகுது இல்லைங்களா. just a minute, let me print and check to it. print T-day அப்படினு கொடுத்தனா எனக்கு current date and time டிஸ்ப்ளே ஆக போகுது. இதுவே நான் T-day now அதாவது right now எனக்கு என்ன டைம் அப்படினு வேணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம், T-day இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க டுடேக்கு பதிலா டாட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரப்போகுது, current date and time exactly almost which is same as the previous one வரப்போகுது. just a minute. okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let me display print T-day underscore now அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு சேம் அவுட்புட் current date and time வரப்போகுது. ஆல்மோஸ்ட் எனக்கு T-dayவும் நவ்வும் சேம் திங் தான் டிஸ்ப்ளே பண்ண போகுது. அண்ட் எனக்கு ஒன் மோர் மெத்தட் இருக்கு. எதோ நீங்க நவ் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை T-day யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். நவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நவ்வுங்கிற மெத்தட் எனக்கு ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் நத்திங் பட் யுவர் பைத்தான் டைம் ஜோன் அக்செப்ட் பண்ணும். சரிங்களா. எனக்கு டுடேல வந்து எனக்கு எந்த ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணாது, நவ் வந்து எனக்கு பைத்தான் டைம் ஜோன் அக்செப்ட் பண்ணும், which is a third party module which is not your python module. சரியா. எனக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. today UTC அப்படிங்கிற மாடியூல் இருக்கு. UTC time let me have datetime dot datetime dot UTC அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆக போகுது, இதே UTC now right now இல்லையா. ஸோ ரைட் now கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு current information display ஆகும். you can notice that T-day underscore UTC அப்படின்னு கால் பண்ண அப்படின்னா you can notice that எனக்கு current date and followed by hours, minutes, seconds எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ you can notice the difference between this one and this one. இது என்ன அப்படின்னா இது வந்து நார்மல் டைமிங் கிடையாது, which will compare with your universal timing. அதாவது universal timing UTC timing அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா UTC timing start with the calculation of 1st January 1970 அங்கேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ அந்த டைமிங் பேஸ் பண்ணி டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் datetime dot today கொடுக்கும்போது எனக்கு current today's date and time வரப்போகுது. நவ் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் வரப்போகுது. நவ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேராமீட்டர் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் நத்திங் பட் your பைத்தான் தேர்ட் பார்ட்டி எனக்கு டைம் ஜோன் பைத்தான் டைம் ஜோன் அக்செப்ட் பண்ணும். சரிங்களா. விச் இஸ் a third party module. clear. and next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் let me have my date assign datetime dot date dot from timestamp. நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 ஒரு வேல்யூ பேராமீட்டர்ல பாஸ் பண்றேன். இப்போ நான் my date print பண்றேன். you can notice that எனக்கு ரேண்டமா ஒரு டேட் ஜெனரேட் ஆகும், which is nothing but இந்த வேல்யூ எனக்கு ரைட் நோ இந்த UTC டேட் கூட ஸ்டார்டிங் இந்த வேல்யூ கூட ஆட் ஆகிட்டு எனக்கு ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த ரீடபிள் ஃபார்மேட்ல ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு இன்புட் கொடுத்தா அப்படின்னா அந்த டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்ல என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். கிளியரா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் டேட் டைம் டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். டேட் டைமை நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல டிஸ்பிளே பண்ண போறேன். டேட் டைம் டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ இப்போ நான் டேட் டைம் அப்படின்னு நான் சொல்ல போனேன், எப்படி நான் கன்வெர்ட் பண்ண போறேன், அதுக்கு ஏதாவது ப்ரீடிஃபைன் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டால் strf அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, which converts your this particular date time and creates a formatted string. நான் கொடுக்குற டைமை formatted string டைப்பில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு I can use strf.
இங்கே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா just let me have a t date ன்னு கொடுத்துட்டு date time டாட் date time டாட் now அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் ரைட் now எனக்கு டுடேஸ் டேட் அண்ட் டைம் எனக்கு இதில் ஸ்டோர் ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் நோட்டிஸ் தட் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது எனக்கு ரைட் நவ் டேட் அண்ட் டைம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்க போகுது. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை இப்போ டி டேட்டில் ரைட் நவ் டேட் டைம் இருக்குது. இதை நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எனக்கு சரியான ஆக்சஸ் ஸ்பெசிஃபை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேபிட்டல் ஹெச் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா ஹார்ஸை டினோட் பண்ணுறதுக்கு கிளியர். அண்ட் கேபிட்டல் எம் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு மீன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு. அண்ட் கேபிட்டல் எஸ் எதுக்கு அப்படின்னா ஐ வில் டினோட் செகண்ட்ஸ். and percentage lowercase s which is for your microseconds. சரிங்களா, இது எல்லாமே நான் டைமுக்கு நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் அதுவே நான் வந்து இப்போது நான் டேக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் டி அப்படின்னா எனக்கு which mentions your day, percentage m which mentions the month. இந்த மந்த் அப்படிங்கும்போது எனக்கு 1 2 3 வரும். அதே வந்து பர்சன்டேஜ் கேபிட்டல் பி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் which mentions January, the entire string formatல வரப்போகுது கேபிட்டல் பி. அதே பர்சன்டேஜ் லோயர் கேஸ் பி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஷார்ட் ஃபார்மில் ஜான் ஃபெப் அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு லோயர் கேஸ் பி கொடுத்துப்போம். அதே பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 டிஜிட் இயர். அதே பர்சன்டேஜ் லோயர் கேஸ் ஒய் கொடுத்தா அப்படின்னா 2 டிஜிட் இயர் டிஸ்பிளே ஆக போகுது. இது எல்லாமே என்னுடைய ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். எதுக்காக அப்படின்னா டு கிரியேட் அ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் ஆஃப் அ கிவன் டேட். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to print it. Let me print my time assign. இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்க வேரியபிள் நேம் t date டாட் strf time clear, strf time. இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், ஹார்ஸ் followed by minutes. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும், செகண்ட்ஸ் வேணும். எனக்கு இது 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் லைக் திஸ். அண்ட் இப்போ நான் மை டைம் கால் பண்ணால் யூ கேன் நோட்டிஸ் தட் அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு இதில் இந்த பர்டிகுலர் 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வரப்போகுது. கிளியர். இதே மாதிரி நீங்கள் டேட்டுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மை டேட் அசைன் டி டேட் அப்படிங்கிற வேரியபிள் டாட் strf டைம் ஃபாலோ பை எனக்கு என்ன வேணும், டேட் வேணும், ஃபாலோ பை மந்த் வேணும், அண்ட் ஃபாலோ பை இயர் வேணும். அண்ட் ஆல் திஸ் திங் இன் பிட்வீன் எனக்கு ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் வேணும். கிளியர். நான் இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் லெட் மீ பிரிண்ட் மை டேட். இப்படி பிரிண்ட் பண்ண அப்படின்னா யூ கேன் நோட்டிஸ் தட் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு டேட் மந்த் அண்ட் இயர். இதே அப்பர் கேஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு 4 டிஜிட் இயராக வரப்போகுது. இப்போ எனக்கு ரெண்டுமே வேணும், 2 இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மை டேட் டைம் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபாலோட் பை டி டேட் டாட் strf டைம் அண்ட் ஃபாலோ பை இங்கே நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன்னா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், டேட் மந்த் இயர் வேணும் அந்த பர்டிகுலர் கிவன்லேருந்து. அண்ட் ஃபாலோ பை கமா அண்ட் ஃபாலோ பை ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட் வேணும். ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் மீ பிரிண்ட் மை டேட் டைம். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். யூ கேன் நோட்டிஸ் தட் நான் என்ன ஃபார்மேட்டில் கேட்டுக்கணும் அதே மாதிரி என் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கஸ்டமைஸ் பண்ண முடியுது. திஸ் இஸ் நத்திங் பட் கிரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஃப்ரம் அ கிவன் டேட். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஸ்ட்ரிங் டு டேட் டைம். இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா strp டைம் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன மென்ஷன் பண்ணிக்க அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் அதில் வேல்யூஸ் லெட் மீ கிவ் 27
அக்டோபர் 2020 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், let me print and show you. எனக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். date_str எனக்கு இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகுது. இது நான் டேட் அண்ட் டைமாக பிரிண்ட் பண்ணும். இது கஸ்டமைஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா datetime டாட் datetime and இங்கே என்னோட strp time datetime dot strp time followed by my variable name date_str. இப்போ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், அங்கே என்ன டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது என்ன டைப்பில் இருக்குது, இன்டீஜரில் இருக்குது. ஸோ இன்டீஜரில் டேட் இருந்துச்சு அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ண, பர்சன்டேஜ் டி அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் அக்டோபர் சொல்லிட்டு எனக்கு ஃபுல் லெட்டரில் இருந்து அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் பி நான் கொடுத்துக்கணும் இல்லையா, பர்சன்டேஜ் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்சன்டேஜ் பி. அண்ட் அடுத்தது இயர் 4 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அப்பர் கேஸ் வையில் நான் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்கு மேட்ச் ஆகணும், நீங்கள் கொடுத்த லெட்டரும் இங்கே கொடுக்க வேல்யூ மேட்ச் ஆகணும். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் யூ கேன் நோட்டிஸ் தட் எனக்கு இயர் ஃபாலோ பை அ மந்த் அண்ட் ஃபாலோ பை அ டேட் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சரிங்களா? திஸ் இஸ் அ வே ஃபார் இஃப் அட் ஆல் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகும். நான் டேரெக்டாக கொடுத்துருக்க ஷெல் கமெண்ட்டில் ஸோ இட்ஸ் டிஸ்பிளேயிங் லைக் திஸ். நீங்கள் இது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு டேட் ஃபாலோ பை அ டைம் டிஸ்பிளே ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் டேட் டு ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் டு டேட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.